பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத வசனம் யோபு 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு வேத வசனத்தை தந்திருக்கிறார். அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது என்று யோபு பக்தன் சொல்கிறார். அவருடைய தீபம் என்பது நாம் பார்த்தோமானால், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த தீபம் என்பது ஆண்டவருடைய வசனம். அந்த வசனம் நம்முடைய தலையின் மேல் பிரகாசிக்கும் போது நாம் அந்த நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய இந்த இருள்கள் யாவும் மாறும். இந்த இருள்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் அந்த வசனத்தின்படி நாம் நடந்தோமானால் நம்முடைய வெளிச்சத்திலே நம்மளை கூட்டிக் கொண்டு செல்ல அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் வேதத்தின்படி நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் அந்த வேதாகமத்தை படிக்க நம்மிடத்தில் காணப்படுகிற எல்லா மாமிசத்தின் கிரியைகளையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி தருவார். நமக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தருவார். அதற்காக நாம் இந்த வேதத்தை அதிகமாய் நேசித்து நாம் படிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வசனத்திலும் ஆண்டவர் நிறைய கருத்துக்களை நமக்காக வைத்திருக்கிறார். இந்த வேதாகமத்தில் படிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளின் படி நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இருள்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அந்த செவ்வையான பாதையிலே நடத்தி கொண்டு வந்து அந்த வெளிச்சத்தின் மகிமையிலே நம்மை பிரகாசிக்க வைக்க நல்ல தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் அந்த வசனத்தை நாம் கை கொள்ளுவோம். அவருடைய வேதாகமத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு வசனங்களையும் நாம் மனதிலே பதித்து அதன்படி நாம் செவி கொடுத்து நடப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.